Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB நியூ சிலபஸ் கெசட்டில் வெளியே வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு சில யூனிட்ஸ் ஆட் பண்ணியும் ஒரு சில யூனிட்ஸை ஃபுல்லாக எடுத்தும் கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஆனால் சைக்காலஜிலையும் அதே மாதிரி ஜிகேவும் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த இன்ஃபோவும் கிளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய டவுட் இருக்குது. இந்த மாதிரி சைக்காலஜி மாறுமா, இனிமேலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து அதையுமே மாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குவைரிஸ் கேட்குறீங்க. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி இல்லைங்களா, அந்த 10 யூனிட் அப்படியே தான் இருக்குது. அப்படி ஏதாவது மாற்றுறதா இருந்திருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க நோட்டில் கூட பின்னாடி மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஹிண்ட் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தட் 99% பார்த்திங்கன்னா சைக்காலஜி அண்டு ஜிகே அதே சிலபஸ் தான். அதே மாதிரி பார்ட் ஏல பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த இன்ஃபோவுமே வரலையே ஜிஓவில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை நம்ம டு பி அண்டர்ஸ்டுட் தான். ஏன் அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி மஸ்ட்டு. அதுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ தட் கட்டாயம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளையும் நம்ம விட்டுறக்கூடாது. கம்பல்சரி அதையுமே பார்க்கணும். ஓகே, நியூ சிலபஸ் நமக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மந்த் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. டெய்லி பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு இருந்தாங்க. படிப்படியான கோரிக்கைகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த வார்த்தைகளில் நிறைய மாற்றம் இருக்குது. படிப்படியாக அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அடுத்தடுத்து மாற்றங்கள் வரும் அப்படின்லாம் அதனால் ஃப்ரேசஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பாக வர எலெக்ஷனுக்குள்ளே பிஜிடிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கான முன்னோட்டமாக தான் நமக்கு நியூ சிலபஸுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்து உங்களோட இன்புட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ், எத்தனை வாரம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கேட்டிருக்கீங்க, சாம்பிள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒய் நாட். அதுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்டோட இன்ஃபோ, அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, பப்ளிகேஷன் இன்ஃபோ, சம்மரி, தீம்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் டிவைசஸ்ஸு, ஃபார்மு, மீட்டரு, ரைம் ஸ்கீமு, செட்டிங்ஸு, கான்டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபோஸ் எல்லாமே கவர் ஆகும். வித் கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷனு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு போயம் அப்படின்னு சொன்னால் கவர் ஆகும். இது எல்லாம் தான் ஒரு போயமில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் எபித்தலாமியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சரோ, அமெரிக்கன் லிட்ரேச்சரோ, இந்தியன் லிட்ரேச்சருக்கோ எல்லாத்துக்குமே பொருந்தும். போயம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் ப்ரோஸில் ஆத்தரோட இன்ஃபோ, அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதே மாதிரி தான் பப்ளிகேஷன் இன்ஃபோ, இன்ட்ரோ, சம்மரி, அனாலிசிஸு, தீம்ஸு, இம்பார்ட்டண்ட் கோட்ஸு அபவுட் த ஆத்தர், அபவுட் த ப்ரோஸு, அண்ட் இஃப் எனி இம்பார்ட்டண்ட் ரெஃபரன்சஸ் அதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகும். அண்டு ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் நாவலில் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட இன்ஃபோ, பப்ளிகேஷன் இன்ஃபோ, இன்ட்ரொடக்ஷன், அதே மாதிரி பிளாட்டு, கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸு, ஆக்ட் அண்ட் சீன்ஸு, சம்மரி, தீம்ஸு, சிம்பிள்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸு அண்டு கோட்ஸ். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு டாப்பிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி மெட்டீரியலில் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்தந்த வாரத்துக்கு டெஸ்ட் எழுதும்போது
அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம இந்த முறை வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து மெட்டீரியல்ஸை கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண வைக்கலாமா அப்படின்னும் போது டீச்சர்ஸே தான் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு வந்து மொத்தமாக சிலபஸை கொடுத்துட்டு அதிலேருந்து படிக்க சொல்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் போர்ஷன்ஸு. ஸோ ஒரு யூனிட்லேயுமே போர்ஷன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் வந்து ஒரு வாரமும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸை கொடுத்துட்டு அதிலிருந்து டெஸ்ட் வைக்கிறது போல். இந்த இடத்துல இன்னொரு இன்ஃபோவும், உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கக்கூடிய இன்ஃபோஸ் தான் டெஸ்ட்டில் வரணும்னு கிடையாது. அது இல்லாத கேள்விகள் நிறைய வரும். ஏன்னா இதுலேயும் ஒரே இன்ஃபோ, டெஸ்ட்லேயும் ஒரே இன்ஃபோ கொடுக்கறதுனால யூஸ் கிடையாது. மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸு எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் டெஸ்ட்டில் ஆட் ஆகும். ஸோ வாரம் யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் 10th யூனிட் வரைக்கும் போகும். ஃபஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 5th யூனிட்டில் போய்ட்டு ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்கிறது, அதுக்கப்புறம் 3rd யூனிட்டில் எழுத சொல்கிறது, அந்த மாதிரி மாற்றி டெஸ்ட்டோ மெட்டீரியல்ஸோ அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், Day 1 யூனிட் 1 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு போயம் பார்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து அதே யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் பார்ட்டு ட்ராமா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு 2nd யூனிட் 3rd யூனிட் அதே மாதிரி தான் அப் டு 10th யூனிட் வரைக்கும் போகும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மெட்டீரியலில், இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மெட்டீரியல். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன டாபிக் அதையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சார்சர், ஸ்பென்சர் அண்டு சர்வியாட்டோட டாபிக் போயம் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதணும். இதே தான் வந்து அப் டு 10 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். 24 வாரங்கள், ஒரு வாரத்திற்கும் 150 கேள்விகள். இது இல்லாமல் 1000 இம்பார்ட்டண்ட் சைக்காலஜி கொஸ்டின்ஸு, 1000 இம்பார்ட்டண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸு. அதில் பார்த்திங்கன்னா 500 கேள்விகள் வந்து 9th and 10thலேருந்து வந்துடும். உங்களுக்கு தனித்தனியாகவே பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிகே வந்து ஒரு 500 கேள்விகள் அதுவும் வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோடு சேர்ந்து 8400 கொஸ்டின்ஸ் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் செஷன் ஆர் டெஸ்ட் வித் மெட்டீரியல் செஷன் உங்கள்கிட்ட இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு 2999 கோட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டு வித் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ₹4499. இல்லை எங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் 1500. ஒரு யூனிட்டுக்கு ₹150 அப்படின்னு கேல்குலேட் பண்ணி 10 யூனிட்டுக்கு 1500 அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எங்களுக்கு இந்த ஃப்ரீ சாம்பிள் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு ஜஸ்ட் PGTRB இங்கிலீஷ் ஃப்ரீ சாம்பிள் மெட்டீரியல் அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ சாம்பிள் மெட்டீரியல் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கேட்ட டவுட்ஸு அதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.